எல்லாருக்கும் வணக்கம். பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் வந்து முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல. ஏன்னா ஃப்ரிட்ஜு கிடையாது. எதையும் வந்து இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போக அப்பப்போ வாங்கி அப்பப்போ சமைச்சிக்குவேன். நான் வந்து ஃப்ரிட்ஜு இல்லையேன்னு வந்து வருத்தமும் படலை. ஏன்னா ஒரு நேரத்தில் நம்ம ஃப்ரிட்ஜு இல்லாத தான் வாழ்ந்தோம். அந்த மாதிரி வந்து இங்கேயும் இருந்து பழகிக்கலான்னு இப்போ வந்து இங்கே படிக்க வந்திருக்கோம். 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு நம்ம காலி பண்ணிட்டு போவோம். அப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும். ஏற்கனவே ஊர்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. இங்கேருந்து ஃப்ரிட்ஜை கொண்டு போனால் அதுவும் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து ஃப்ரிட்ஜு வந்து இங்கே நாங்கள் வேணான்னு தான் வந்து வாங்கலை. சரி, என்ன சீக்கிரமாக வந்து செய்ய முடியும்னு பார்த்தா ரசம் சாதமும் போட்டியும் தான் வந்து செஞ்சு கொடுத்தேன். காலையில் இட்லி ஹோட்டலில் வாங்கி கொடுத்தேன். மத்தியானமும் வந்து ஹோட்டலில் நல்லா இருக்காதுன்றதுனால சரி சிம்பிளாக வந்து ரசம் சாதம் தான் வந்து ஐடியாவுக்கு வந்தது. வெரைட்டி ரைஸ் கூட செஞ்சுருக்கலாம். ஏன்னா நைட்டு வந்து கொஞ்சம் ஊருக்கு போனதுனால நல்ல ஹெவியான டின்னர் சாப்பிட்டதுனால சரி சிம்பிளாக இருக்கட்டுமேனு தான் ரசம் சாதம் செஞ்சிட்டேன். அது இல்லாமல் சென்னையில் எங்கேயாவது வெளியே போகணுன்னு நினச்சா ஒரு 1 hour வந்து முன்னாடி ரெடியானால் தான் இந்த டிராஃபிக்கில் வந்து போக முடியுது. டைமோட வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா சென்னையில் பாப்புலேஷன் அதிகம். ஆசியாவின் டெட்ராய்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஏன்னா மக்கள் வந்து இங்கே தொழிலகம் நிறைய இருக்குது. எல்லாருமே வந்து சென்னையை தேடி வந்து இருக்கிறதுனால வேறு என்ன எல்லாருமே ஒரே நேரத்தில் போகணுன்னும்போது டிராஃபிக் தான் இருக்கும். ஒன்றுமே வந்து பண்ண முடியல. நாம் வந்து எங்கேயாவது போகணுன்னா ஒரு 1/2 மணி நேரம் வந்து முன்னாடி பிளான் பண்ணி ரெடி ஆகிட்டு போனால் தான். 1985 90லாம் இந்த டிராஃபிக்கை நான் ஈஸியாக கடந்து போவேன். அப்போனா 7வது 8வது தான் படிப்போம். எங்கள் மாமா வீட்டுக்கும் எங்கள் பாட்டி வீட்டுக்கும் ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும். யாருமே துணைக்கு கூப்பிடாத நாங்களே வந்து தனியாக நடந்து போய் சிக்னல்லாம் கிராஸ் பண்ணி போவோம். ஆனால் வந்து இப்போது எதிர்மறையாக இருக்குது சென்னை. ஏன்னா எல்லாருமே வந்து வேலை தேடி இங்கே வர்றதுனால இன்னும் கொஞ்ச நாளில் போனால் கிராமம்லாம் வந்து ரொம்ப காலியாக இருக்கும். இப்போயே வந்து எங்கள் மாமியார் வீட்டு கிராமத்தெல்லாம் ரொம்ப மக்கள் வந்து ஆளே நிறைய வீட்டுங்களில் இல்லை. ஏன்னா சென்னை பெங்களூர் இந்த மாதிரி வேலைக்காக வெளியூருங்க போயிடுறதுனால. அதனால் ஆனால் விவசாயமும் பாதிக்கப்படும் தான் நான் நினைக்கிறேன். நானே என் வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே கிராமத்து சைடுக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன். நான் கண்டி இங்கே டவுனில் சென்னையில் இருக்கணுன்றது வந்து நான் நினைக்கல. ஏன்னா சென்னை வாழ்க்கையை விட நகர வாழ்க்கையை விட நான் நகரத்துலேயும் இருந்திருக்கேன், மாநகரத்துக்கும் வந்திருக்கேன், கிராமத்துலேயும் இருந்திருக்கேன். ஆனால் கிராம வாழ்க்கை தான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான வாழ்க்கை. ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழணுன்னா கிராமத்துக்கு தான் போகணும். வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிராமத்தில் தான் போயிட்டு ஸ்டே பண்ணணும் கடைசி காலத்தை நான் நினைக்கிறேன். ஏன்னா சென்னையெலாம் வந்து ரொம்ப அவங்களா கூடயே நம்ம ஓடினா தான் பயணிக்க முடியுமே தவிர கொஞ்சம் பின்தங்கி நாம் நின்னோம்னா சென்னையில் காலத்தை ஓடுறது ரொம்ப கஷ்டன்றத நான் வந்து தெரிஞ்சுக்கினேன். ஏன்னா சென்னையில் எனக்கு ரிலேஷன்லாம் இருக்காங்க. அவங்களாம் வாழ்கிற வாழ்க்கையை விட ஆனால் அவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்க, எங்களை விட அதிகமாக அவங்களுக்கெல்லாம் வருமானம் வரும். ஆனால் வசதியில் வந்து நாங்கள் முன்னாடி இருப்போம். ஏன்னா செலவு கம்மி. இங்கே வந்து செலவு அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க வாங்குறத பாதி செலவே பண்ணிவிடுவாங்க. சென்னையில் வாடகை கொடுக்குற காசுக்கு கிராமத்தில் சூப்பரான ஒரு சொகுசு வாழ்க்கை வாழலாம். 10,000 ரூபாய் வாடகை கொடுக்குறோம். அந்த 10,000 வந்து கிராமத்தில் இருந்துச்சுன்னா நல்ல சாப்பாடு. அதே போல் வீடெல்லாம் வந்து இப்போ கிராமத்தில் முன்ன மாதிரியெல்லாம் இல்லை. நல்ல வசதியோடு தான் வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னே வந்து தட்டை வீடாக தான் இருக்கும். இப்போலாம் வந்து ஒரு தட்டை வீடு கூட பார்க்க முடியல. இந்த ஓட்டு வீடுன்னுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கிராமத்துலேயும் நல்ல சூப்பரான வீடுங்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க. அதே போல் ஏசி, கார் வசதி எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. எதுவும் வந்து கிராமம் நகரத்துக்கு கம்மியாக இல்லை. இருந்தாலும் ஒரு சில வசதியெல்லாம் வந்து நகரம் மாநகரத்தில் தான் இருக்குது.
அதனால் வேறு வழி இல்லாத வர வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இது எல்லாமே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருட்கள் தான். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.